அண்மைச் செய்தி. அன்புமணி கூட்டிய பொதுக்குழு சட்டவிரோதமானது என ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாமகவின் நிறுவனருக்கு அழைப்பு விடுக்காமல் பொதுக்குழு கூட்டம் நடத்தியது தவறு என்று ராமதாஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். பாமக பொதுக்குழு அன்புமணி ராமதாஸ் தலைமையில நடந்து முடிந்ததன் பிறகாக தற்போது நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து ஒரு புகார் மனு என்பது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாமகவினுடைய கட்சி விதி 13 படி நிறுவனருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் பொதுக்குழு கூட்டப்பட்டதாகவும், மேலும் நிறுவனருக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது செல்லாதது, மேலும் இது சட்டத்திற்கு எதிரானது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பதற்கான அந்த மனு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாமகவில் அதிகாரம் யாருக்கு, தலைமை பதவி யாருக்கு என்கின்ற அந்த போட்டி என்பது நிலவரக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆகியோருடைய கூட்டறிக்கையின் மூலமாக 2 நாட்களுக்கு முன்பு பாமகவினுடைய பொதுக்குழு நடந்தது. அதன் பிறகாக 17ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைத்து இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு நடைபெறும் என சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய பொதுக்குழு என்பது செல்லாத ஒன்று என அவர்கள் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முறையாக நிறுவனர் ராமதாஸுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. பாமகவினுடைய கட்சி விதிகள் 13 சுட்டிக்காட்டி அதன்படி நிறுவனருடைய வழிகாட்டுதலின்படிதான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அன்புமணி ராமதாஸ் நடத்திய பொதுக்குழு செல்லாது, அதனை ஏற்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து ஒரு மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.